சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் போகிறீங்க டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு அப்படின்றப்போ அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் பாயாக இருக்கலாம், இன்னொருத்தர் டட்டிங் பயங்கரமாக பண்ணுற பர்சனாக இருக்கலாம், அண்ட் இன்னொருத்தர் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் சூப்பராக கூட இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆம்பியன்ஸில் நீங்கள் எப்போது மற்றவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செகண்டில் உங்கள் கான்ஃபிடென்ஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் ஷாப் செட்டிங்ஸில் மட்டும் இல்லாமல் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆம்பியன்ஸில் கூட வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்டர் ஒரு கொரியோகிராஃபி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதில் ஒருத்தர் அந்த கொரியோகிராஃபியை ஃபாஸ்ட்டாக பிக் பண்ணலாம், இன்னொருத்தர் கொஞ்சம் ஸ்லோவாக பிக் பண்ணலாம், அண்ட் இன்னொருத்தர் பிக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தரோட உடம்பு வேறு, ஒருத்தரோட மெமரி பவர், ப்ராசஸிங் பவர், ஏஜ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால இந்த கொரியோகிராஃபி கற்றுக்கிறதுன்ற ஸ்பீடு மாறும். அதனால் நீங்கள் உங்கள் கூட கம்பேர் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன். ஓகே, நேற்று நான் எப்படி ஆடினேன், நேற்று ஆடினதை விட இன்றைக்கி ஒரு 1% எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணி நல்லா ஆட ட்ரை பண்ணனா அப்படின்றத மட்டும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்பேரிசன் பக்கம் போகாதீங்க.